ரீசெண்டாக நடிகர் சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வயசான ஒருத்தர் வந்து ஆசையாக சால்வை கொடுத்துருக்காரு. அதை பிடுங்கி ரொம்ப வெறுப்புடன் தூக்கி எறிஞ்சிட்டாரு சிவகுமார் அவர்கள். அந்த இடத்துலயே அந்த முதியவர் மனம் நொந்து போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்குங்க. அப்படி அது உண்மையா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது அரசியல்வாதியும் எழுத்தாளருமான பலகருப்பையா அவர்கள் எழுதிய இப்படித்தான் உருவானேன் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டின் போது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இது நடந்துச்சு. இந்த விழாவில் ஒரு கெஸ்டா நடிகர் சிவகுமார் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் வயதான ஒருவர் வந்து சால்வை வந்து கொண்டுட்டு வந்தார். அதை சிவகுமார் அவர்கள் சால்வையை பார்த்து கடுப்பாயி அப்படி தூக்கி எறிஞ்சிட்டார். நடிகர் சிவகுமார் சால்வை வீசுவது போன்ற ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது பரவி வரும் இந்த நியூஸ் வந்து இதுக்கான ஒரு ஆய்வே பார்த்து இப்போ வந்து ஒரு இன்னொரு தகவல் வெளியாயிருக்குங்க. அதாவது சிவகுமார் அவர்களுக்கு சால்வையை போட வந்தவர் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹரிம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த சம்பவம் குறித்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு பதிவில். நடந்த சம்பவம் குறித்து அந்த முதியவர், என்னுடைய தாத்தா சிவகுமார் அவர்களும் இவரும் 50 வருஷத்துக்கு மேலே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய தாத்தாவிடம் பேசணும் இந்த விஷயத்தை குறித்து. சிவகுமார் சும்மா ஃப்ரெண்ட்லியா எதுக்குடா இதெல்லாம் அப்படி நான் கேட்டேனா அப்படின்னு சொன்னார். சாதாரண பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல கேலியா அந்த சால்வியை தூக்கி எறிஞ்சிட்டு வாட போகலாம் அப்படின்னு நடந்துட்டே போயிட்டே இருந்தேன். கடைசியில் 2 பேரும் படிக்கட்டில இருந்து இறங்கினது சிவகுமார் என் தாத்தாவிடம் அதை உங்ககிட்டயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்வதை நீங்க பார்க்கலாம். என்னோட தாத்தா காரைக்குடியில் வசிக்கிறார். சிவகுமார் அங்கு சிறப்பு பேச்சாளராக போயிருக்காரு. சிவகுமார் எங்கள் எல்லா குடும்ப விழாக்களிலும் எங்க வீட்டுக்கு பலமுறை வந்திருக்காங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்கு பலமுறை போயிருக்கோம். உண்மை என்னன்னு தெரியாம இது போன்ற தவறான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த விஷயத்துல குறிப்பிட்டிருந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அந்த சால்வையை கீழே எரிஞ்சதுக்கு அப்புறம் சிவகுமார் தன்னோட ஃப்ரெண்ட் கரீம் அவர்களை வா கீழே போவோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு மேடையிலேருந்து கீழே கூட்டி போவதையும் 2 பேர் சிரிச்சுக்கிட்டு கீழே இறங்குவதையும் வீடியோவில் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தா, நடிகர் சிவகுமார் ரசிகர் ஒருவர் போட வந்த சால்வையை பார்த்து கடுப்பாகி வெறுப்புடன் தூக்கி எறிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஊடகங்களையும் சோஷியல் மீடியாலையும் இந்த செய்தி வந்து தவறாக போயிட்டு இருக்குங்க. வீடியோவில் இடம்பெற்ற நபர் சிவகுமார் அவர்களினுடைய நண்பர் கரீம் என்பதை நம்மளால சொல்ல முடியுது. தேங்க்யூ.